ரமேஷ் டுவெல் ரமேஷ் யூடியூப் நேயர்களுக்கு முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பேட்டிக்கு கீழ்குந்தா ஊரை சேர்ந்த சந்திரன் ஆர்டிஸ்ட் மற்றும் இசைத்துறையில் 20-30 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார். அவரிடம் பேட்டிக்கான வந்திருக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, நீங்கள் இந்த துறையில் எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க? பெயிண்டிங் தொழிலே கிட்டத்தட்ட இப்போது 50வது ஆண்டு நிறைவடைய போகும். 50 ஆண்டு நிறைவடை போகிறதா? இந்த அனுபவம் முதல்ல எப்படி கற்றுக்கிட்டீங்க? சாதாரணமாக நாங்கள் விளம்பரம் எழுதுவராக பணியாற்றினேன். படிப்படியாக பெரியவர்களால் வாடிக்கையாளர்களால் முன்னேறி ஒரு நிரந்தரமாக நாம் கோயில்கள், பில்டிங்கு அனைத்துமே சிறப்பாக பெயிண்டிங் இன்னமும் செய்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, நான் கேள்விப்பட்ட வரையில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் சென்று கொண்டு வருகிறீர்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவும் பொதுவாக கோயில்களுக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் வர்ணம் பூசியிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி சுமார் எத்தனை கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் வர்ணம் பூசியிருப்பீர்கள்? கோயில்கள் சுமார் ஒவ்வொரு கோயில் 2 முறை 3 முறை நம்ம செய்வதனால் பல கோயில் மொத்தமாக ஒரு 100 கோயில்களுக்கு எனது அனுபவத்தில் நான் வர்ணம் தீட்டியிருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. நீங்கள் ஆர்டர் தேடி நீங்கள் வெளியூர் போவீங்களா, இல்லை உங்களை தொடர்பு கொண்டு ஆர்டர் பெறுவாங்களா? இல்லை, உள்ளூர்லேயே நமக்கு வாடிக்கையாளர்கள் இருப்பதனால் நமது பகுதியிலே செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோம். இப்போது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கிறது. நல்ல உங்களுக்கு மன திருப்தி இருக்கிறது? மன திருப்தியாக இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ இசைத்துறைக்கு வருவோம். நீங்கள் இசையில் நல்ல ஈடுபாடு உண்டா? இசையில் சிறு வயதிலிருந்தே ஈடுபாடு உண்டு. நீங்கள் ஆர்மியின் அடிப்பதில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாடக ஆசிரியரும் கூட. பல ஊர்களுக்கு சென்று சொல்லியிருப்பீர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்குறேன். நீங்கள் அப்படி போயிருக்கீங்களா, இல்லை உள்ளூர்லேயே சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, நாடகம் இசைங்கிறது இசை பயிற்சி எடுக்க நமது பகுதியில் ஆர்வம் குறைவாகவே காணப்பட்டது. சிறுவதிலிருந்தே நாம் ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கொண்டு அந்த ஆர்வத்தினால் எனது திறமையால் நாடகம் அழிந்த காலத்தில் நமது படுகு சமுதாயத்தில் அட்டிகளில் அழிந்த காலத்தில் நான் பெரும் முயற்சி எடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சேவை ஒரு மனப்பான்மையுடன் ஒரு விழிப்புணர்வு 5 நாடகங்களை சொந்தமாகவே திரைக்கதை வசனம் அமைத்து நாடகங்களுக்கு 5 நாடகங்களை நாம் அரங்கேற்றிருக்கிறோம். அதில் ஒரு நாடக பெயர் சொல்வீங்களா? நாடகத்தின் பேர் நம் மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேறுமா என்பதற்கு அதுக்கு மனசுன ஆசை என்ன பெயரிட்டு வெற்றி அடைந்த நாடகம். சரி, இன்றைக்கு ஒரு ஹார்மோனியம் கையில் கொடுத்தா நல்லா இசை வாசிப்பீங்களா? வாசிப்பீங்க. அந்த அனுபவம் மட்டும் இருக்குது. சரி, இப்போ கடைசி ஒரு கேள்வி. எங்கள் ரமேஷ் டுவெல் ரமேஷ் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சொல்லுவது என்ன? இப்பொழுது இந்த விஞ்ஞான உலகத்தில் பல விஞ்ஞான பயிற்சி பெற்று எல்லாம் வல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரமேஷ் டுவெல் ரமேஷ் யூடியூபர் என்னை அழைத்து பேட்டி எடுப்பதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு இன்னும் மேலும் மேலும் வளர நான் ஆசைப்படுகிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.